நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட கரு என்னன்றதை நான் முதல்ல சொல்றேன். ராகவ், காஜல் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோடி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு மலைப்பகுதியை சுத்தி பார்க்கறதுக்காக வராங்க. மாத்தி மாத்தி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது காஜல் என்ன பண்றாங்கன்னா, வேணும்ட்டே ராகவ் பிடிச்சி மேல இருந்து தள்ளி விடுறாங்க. அதாவது மலை உச்சில இருந்து தள்ளி விடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி தள்ளி விட்டாங்க? இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதாவது காஜலுக்கு ஏதாவது ராகவ மேல கோபம் இருந்ததா? இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். காஜல், ராகவ் அப்படின்ற ஒரு ஜோடியை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் தான் ஆகுது. ஆக்சுவலா ராகவ பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. காஜலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ராகவ பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க மூலியமா தான், அதாவது பேரண்ட்ஸ் பணக்காரங்க தான், ஆனா இறந்து போயிருப்பாங்க. சொந்தக்காரங்க பார்த்துதான் காஜலை பார்த்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். 6 மாசம் ரெண்டு பேருமே ஒரு சந்தோஷமான லைஃப் தான் வாழ்ந்திருப்பாங்க. இவங்க ட்ரிப் மாதிரி போலாமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு மலைப்பகுதிக்கு ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. நிறைய பகுதியை இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. காஜல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பகுதி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி நல்ல விதமா தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மலை விளிம்பு கிட்ட, அதாவது அந்த இடத்துல போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே மாறி மாறி அந்த இடத்துல போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் மட்டும் நிக்கிறாரு, அவங்க எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த விளிம்புல இருந்து கீழே பார்த்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே பார்த்துட்டுலாம் இருக்காங்க. ஒரு நிமிஷம் காஜல் என்ன பண்றாங்கன்னா, சட்டுன்னு ராகவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. எதுக்காக இவங்க ராகவ பிடிச்சு தள்ளி விடுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? தள்ளி விட்டவங்க எப்படா தள்ளி விட்டுட்டோம், யாராவது பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. யாருமே பார்த்த மாதிரியே தெரியல. நல்ல வேலை, நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட அங்க இருந்து கிளம்புறாங்க. ராகவ் அந்த மலையில இருந்து அப்படியே கீழே விழ போனாரு பாத்தீங்களா? மரத்துல சிக்கி சிக்கி பயங்கரமா காயெல்லாம் ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கிளையில இவர் மாட்டி உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் நடக்கும் போது என்ன நடந்தது அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா காஜலை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார லைஃபை வாழணுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது நம்மளால சம்பாதிக்க முடியல, நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சம்பாதிச்சு நிறைய காசை சேர்த்து வைக்கல, ஆனா ஒரு பணக்காரனா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணோம், அவன் கூட இருக்கிற வாழ்க்கை நமக்கு வேணாம், நம்ம தனியா கூட சந்தோஷமா இருக்கலாம், ஆனா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துலதான் ராகவோட சம்பந்தம் கிடைச்சிருக்கும். இவங்க மேட்ரிமோனில நிறைய பேரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பணக்காரங்களா பார்த்து கல்யாணம் பண்ணோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த இதெல்லாம் நமக்கு வேணாம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம எனி டைம் பார்ட்டி பண்ணணும், எனி டைம் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹாப்பியா ஒரு லைஃபை வாழணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது ராகவோட வரன் வந்திருக்கும். இந்த வரன் எனக்கு ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவங்களோட எண்ணத்தை பத்தி பேரண்ட்ஸ்க்கே தெரியாது. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொண்ணு விரும்புறா, நம்ம பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு பேசும்போது ராகவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க ரேஞ்சுக்குலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சாதாரண குடும்பமா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் காஜல முடிவு பண்ணிருப்பாங்க. கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே இதெல்லாம் நமக்கு சொந்தமாகணும், இப்ப ராகவ் கண்ட்ரோல்ல இருக்கிறது நமக்கு சொந்தமாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராகவ பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டே இருக்காங்க. ராகவுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது, நம்ம ஒய்ஃப் என்ன நம்ம கூட நெருக்கமா இருக்க கூட நினைக்க மாட்டா, நம்மள பிடிக்கலையான்ற மாதிரிலாம் கேள்வி வருது. ஐயோ, நம்ம நெருக்கமா இல்லைன்னா சந்தேகம் வரும்ன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் நெருக்கமாவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா நம்ம லைஃப்ல இருந்து இவனை போக வைக்கணும், அப்பதான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும், அதே மாதிரி நமக்கு பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி மலைப்பகுதியெல்லாம் பாக்குறது பிடிக்கும், என்னை கூட்டு போக முடியுமான்ற மாதிரி இவங்க தான் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ராகவுமே நம்ம கூட்டு போலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவங்களை கூட்டு வந்திருப்பாரு. அப்படி கூட்டு வந்த இடத்துல தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணவங்க இப்ப அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, நான் அவரும் மலைப்பகுதிக்கு போனோம்ல, அந்த இடத்துல அவர் தவறி விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன்ற மாதிரி ராகவோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, பதறிடுறாங்க. இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப பதறிடுறாங்க. அந்த பகுதியில இதுக்கு முன்னாடி 4-5 பேர் தற்கொலை பண்ணிருப்பாங்க. அவங்க சடலத்தை கூட எடுக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பகுதியா இருக்கும். தற்கொலை பண்றதுக்குன்னு சில ஸ்பாட் இருக்கும்ல, ஏறக்குறைய நிறைய பேர் இதுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிருக்காங்க. 2-3 பேரோட பாடியை தான் பாடியாவது எடுக்க முடிஞ்சிருக்கும். மத்த பாடியெல்லாம் எங்க போச்சு, மிருகம் சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியல, கண்டே பிடிக்க முடியாத லெவலுக்கு போயிருக்கும். சோ அவர் கண்டிப்பா இறந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸுங்களுமே சொல்லிடுறாங்க. இப்ப குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல காஜலும் ஃபீல் பண்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அந்த ரிச்சுவல் எல்லாமே முடிஞ்சிருது, அதாவது அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள், அவர் இறந்து போயிட்டு தான் இவங்களே முடிவு பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடறாங்க.
அதுக்கப்புறம் சொத்து எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருது. ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போகாது, ஒய்ஃப்ன்ற அடிப்படையில இவங்களுக்கு தானே வந்துரும். இவங்களுக்கு வந்ததுல இருந்து சொந்தக்காரங்க எல்லாரையும் கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாங்க. அவங்க அப்பப்ப வந்து ராகவ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருவாங்கல்ல, இப்ப ராகவோட ஒய்ஃப்ன்றதுனால இந்த காஜலை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. காஜலுமே கோவப்பட்டு பேசிடுறாங்க. எதுக்காக சும்மா சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்க, என் ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு, நான் அந்த கஷ்டத்துல இருக்கேன், என்ன தொல்லை பண்ணாதீங்கன்ற மாதிரி அவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த காஜல் இப்படி நடந்துக்கிறான்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. சரி, இதுக்கப்புறம் இவ வீட்டு பக்கம் நம்ம போக வேணான்ற மாதிரி எல்லாருமே முடிவெடுத்துறாங்க. காஜலுக்கும் இதுதானே வேணும். காஜல் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இன்னொன்னு பக்கம் நமக்கு ராகவ காட்டுறாங்க. ஆக்சுவலா ராகவ எதர்ச்சியா அந்த வழியா வந்தவங்க பாக்குறாங்க. அதாவது மரத்துல சிக்கினாரு பாத்தீங்களா, உருண்டு அங்க இருக்க காட்டு பகுதியில விழுந்து கிடப்பாரு. விறகெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்தவங்க பார்த்திருப்பாங்க. அங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவரை சேர்க்கிறாங்க. இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இப்ப இவரோட மைண்டுக்குள்ள சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் வருது. யாரோ தள்ளி விட்ட மாதிரிலாம் இவருக்கு தோணுது. ஆனா இவருக்கு நடந்த எல்லாமே மறந்துடுது. அதாவது இவர் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றதெல்லாம் இவருக்கு மறந்துடுது. எதுக்காகப்பா மலை உச்சில இருந்து குதிச்சேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இவருக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் யாருன்றது கூட எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. லைட்டா கிளிப்பிங்ஸ் மட்டும் வருது. யாரோ தள்ளி விட்ட மாதிரிலாம் இவருக்கு தோணுது. நான் வந்து மேல இருந்து குதிக்கல, யாரோ என்ன தள்ளி விட்ட மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்ப இவர் யாரு என்னன்றதையே இவர் டோட்டலா மறந்துட்டார்ல. இப்ப இங்க இருக்கவங்க தான் இவருக்கு உதவி எல்லாம் பண்றாங்க. அதாவது இவர் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்ன்ற மாதிரி இருக்கும். இங்க இருக்கவங்க தான் இவருக்கு உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருக்கூடயும் இவர் வந்து நட்பா மாறிடுறாரு. அதாவது ஏறக்குறைய வந்து காட்டுவாசி மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கூட இவர் நட்பா மாறிடுறாரு. இந்த கூட்டத்துல ஒரு பெரியவர் இருப்பாரு. இவர் தேறி வந்ததுக்கு அப்புறம் அந்த பெரியவருமே, நான் சொல்றேன் ஒரு வேலைக்கு போப்பா, உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அது மூலியமா உன்னோட வாழ்வாதாரத்தை நீ நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி இவருமே சின்சியரா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றதே மறந்து ஒரு சாதாரண வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு வியாபாரி இவருக்கு பழக்கமாகிறாரு. இவர் நேர்மையா வேலை பார்க்கறதெல்லாம் வந்து அந்த வியாபாரி கவனிக்கிறாருல. அந்த வியாபாரியை பொறுத்த வரைக்கும், உனக்கு எழுத படிக்கலாம் தெரியுது, எப்படிப்பா நீ படிச்சவனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து எழுதுறது நிறைய வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது, நாலேஜ் எல்லாம் என்னை விட்டு போன மாதிரி இல்ல, ஆனா மெமரிஸ் மட்டும் போன மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த வியாபாரிக்கு இவர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவரை வந்து பெரிய வேலைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான போஸ்டிங் போட்டு இவரை உட்கார வச்சிருந்தாரு. இவருமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் காஜலை நமக்கு காட்டுறாங்க. காஜலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபுல் டைம் பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ராகவுக்கு நிறைய சொத்து இருக்கும். இப்ப இருக்கிற வீடு வந்து ஒரு சொத்து, இதை தாண்டி 4-5 இடத்துல வந்து பெரிய பெரிய பிளாட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் வித்துடலாம், அந்த காசை வச்சு ஜாலியா செலவு பண்ணலான்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அந்த எல்லா இடத்தையும் வித்துடுறாங்க, பேங்க்ல காசை போட்டுறாங்க, தேவைன்ற காசை எடுத்து பயங்கரமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏடாகுடமான நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. எல்லாரையும் வர வச்சிடுறாங்க, அவங்க கூட பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இவங்களை தப்பு தப்பா கைட் பண்றாங்க. இந்த இடத்துல நீ காசை போட்டனா இன்னும் நிறைய காசா மாறும், அது மூலியமா இன்னும் நீ ஜாலியா வந்து செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை நம்பி நம்பி தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட காசும் ஒரு பக்கம் செலவாயிட்டு இருக்கு. எப்பவுமே வந்து என்னதான் பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அவங்க மணி ஃப்ளோ வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது காசு வந்துகிட்டே இருக்கிறதுக்கான வழியை மெயின்டைன் பண்ணும். அது எல்லாத்தையும் இவங்க தப்பு தப்பா உடச்சு விட்டுறாங்க. அதாவது சொத்தா இருக்கிறத தேவையில்லாம வித்து வித்து இவங்க வந்து அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டி எந்நேரமா பார்ட்டி பண்றாங்க, தொழில் கிளில் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய காசு செலவாயிட்டு இருக்கு. இன்னொன்று பக்கம் அவர் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப சின்சியரா வேலை பாக்குறாரு. ஒரு வியாபாரி கூட்டு போனாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இருந்து தொழிலை கத்துக்கிறாரு. நம்மளே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா என்ன, நம்மளே ஒரு கடையை ஆரம்பிச்சா என்ன, நம்மளாலதான் இந்த விஷயத்த பண்ண முடியுதுல, நம்ம பண்ணலான்ற மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காஜலை பொறுத்த வரைக்கும் தப்பு தப்பா முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப ஏறக்குறைய சொத்து எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. அதாவது 2-3 வருஷத்துக்குள்ளேயே இவங்க சொத்து எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காசை ஏமாத்தி இருப்பாங்க. இவங்க கிட்ட வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணு இதுல இன்வெஸ்ட் பண்ணுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நிறைய காசை இவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி பறிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே போயிருது, ரொம்ப கம்மி காசு மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு ரிச்சான ஒரு லைஃபை வாழணும்ன்றதுக்காக பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாரையும் ஒதுக்கி வச்சிட்டோம், ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் நம்பணும், ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்ப வந்து ஒரு ரிச்சான லைஃப்ல இருந்து திரும்பி வந்து சாதாரண நிலைமைக்கு நம்ம வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி நினைச்சு பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு. சொந்தமா தொழில் பண்ணலாம்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த தொழில ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. தரம்பால் அப்படின்ற ஒரு பெரியவர் தான் இவருக்கு வந்து தொழில்லாம் சொல்லி தந்திருப்பாரு. நீ மேற்கொண்டு பண்ணுன்ற மாதிரி சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. இப்ப இவர் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமும் தரம்பாலை வந்து இவர் நினைவு கூறுறாரு. அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. தரம்பாலுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை பேசாம ராகவுக்கு நம்ம கட்டி வச்சிடலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ராகவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வேற ஒரு லேடி மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா அவங்க பேச ஞாபகம் வரல. அவங்க கூட வந்து சில ஸ்வீட்டான மெமரிஸ் இவருக்கு வருது. அதை தாண்டி வந்து அவங்க தள்ளிவிட்ட மாதிரிலாம் இவருக்கு தோணுது.
அதாவது யார் நம்ம கிட்ட அன்பா பழகினாங்களோ அவங்களே தான் நம்மளை தள்ளி விட்டுருக்காங்கன்றது இன்னமும் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதாவது வந்து கீழே விழுந்து கொஞ்ச நேரத்துல இவருக்கு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த விஷயம் இன்னும் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதாவது காஜல் தள்ளி விட்டாங்கல்ல, அதே சமயம் காஜல் பொய்யா இவர்கிட்ட நடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இவர் அதனால தரம்பால் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி மறுத்துறாரு. தரம்பாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சோ மேற்கொண்டு இவருமே வந்து வளர்ச்சிக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. 5 வருஷம் முடியும் போது இவர் பொசிஷன் எங்கேயோ போயிருது. இன்னொன்று பக்கம் நமக்கு காஜலை காட்டுறாங்க. காஜல் வந்து ஜீரோன்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. காஜலை பொறுத்த வரைக்கும் படிச்ச பொண்ணா இருப்பாங்க, அதாவது பேசிக் டிகிரி வரைக்கும் படிச்ச பொண்ணா இருப்பாங்க. வேற வழியே இல்ல, இதுக்கப்புறம் நம்ம வேலை தேடினாதான் பொழைக்க முடியும், இதுக்கப்புறம் நம்மள யாரும் இன்னொன்னு வாட்டி திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது. ஏன்னா சரக்கடிச்சு இவங்களோட பாடியில இருந்து எல்லாமே மாறிடுச்சு, ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வேலை பார்த்தாதான் நம்ம மெடிக்கல் செலவு முதற்கொண்டு பாத்துக்க முடியும், அதனால நம்ம வேலை ட்ரை பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கடைசியில ராகவோட கம்பெனிக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பொசிஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு இவங்களுமே அந்த பொசிஷனுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. சோ இன்டர்வியூக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல இந்த கம்பெனியோட ஓனர் போட்டோன்னு வச்சிருக்காங்க. ராகவ் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ராகவ் கீழே விழுந்துட்டாரு, இறந்து போயிருக்கணுமே, அப்படியே உயிர் பொழைச்சிருந்தாலும் அவர் எப்படி திரும்பி இந்த பொசிஷனுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இவர்கிட்ட நம்ம வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ண வேணாம், அவர் பார்த்தாலே நமக்கு பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம்னு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா ராகவ் மேலேயே இடிச்சிடுறாங்க. இப்ப ராகவன் இவங்களை பாக்குறாருல, நம்ம மைண்டுக்குள்ள அடிக்கடி ஒரு லேடி வருவாங்கல்ல, அந்த லேடி இவங்க தான்றது தெரிஞ்சிருது. நில்லுங்கன்ற மாதிரி தடுக்கிறாரு. இவங்க ஓட பாக்குறாங்க, ஆனா இவர் பிடிச்சிடுறாரு. அடிக்கடி என் மைண்டுக்குள்ள நீங்க வந்துட்டு இருக்கீங்க, நீங்க தானே என்ன மலை உச்சில இருந்து தள்ளி விட்டீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவரு எல்லாத்தையும் மறந்துருக்காரு போலன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்க வந்து அப்படியே தயங்கி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் ஆச்சு, நீங்க பெரிய பணக்காரரு, உங்க காசெல்லாம் வந்து திருடுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன், ஏமாத்துறதுக்காக உங்களை மலை உச்சில இருந்து நான் தான் தள்ளி விட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பண்ணது தப்பு தான், அந்த தப்புக்காக தான் இப்ப இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி இவங்க பட்டுட்டு இருக்க கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்றது ராகவுக்கு புரியுது. ராகவுக்கு வந்து ஏன் நம்ம அன்பா தானே இருந்தோம், எதுக்காக என்ன தள்ளி விட்டீங்கன்னு கேட்கும்போது, நான் அன்பா பழகிற மாதிரி நடிக்க மட்டும் தான் செஞ்சேன், தயவு செஞ்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மாட்டி விடுற எண்ணம்லாம் இவருக்கு சுத்தமாவே கிடையாது. நீங்க இப்ப வந்து கஷ்டப்படுறதா சொல்றீங்கல்ல, உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் பண்றேன், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டோன்னே இவங்க இன்னும் உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா வந்து இவரோட லைஃபே நம்ம காலி பண்றதுக்கு நினைச்சிருக்கோம், அதை தாண்டியே நம்மள மன்னிக்கிறாரு. இவரோட காலில் விழுந்து எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அழாதீங்கன்ற மாதிரி இவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வாழ போற லைஃப்லயாவது இந்த மாதிரி தப்பான விஷயத்த பண்ணாம ஒழுங்கா வாழ பாருங்க, அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க மேற்கொண்டு அழுறாங்க, இவருமே ஆறுதல் சொல்றாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.